தற்போதைய அண்மை செய்தி. சம்போ செந்திலை நெருங்கியது தனிப்படை. சம்போ செந்தில் பதுங்கியிருக்கும் இடத்தை தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி இது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சம்போ செந்திலை நெருங்கி இருக்கிறது தனிப்படை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலை நெருங்கி இருக்கிறது தனிப்படை. சம்பவம் செந்தில் என்றழைக்கப்படும் சம்போ செந்திலை அவர் பதுங்கியிருக்கும் இடத்தை தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்டு வந்த சம்போ செந்திலை தனிப்படை போலீசார் நெருங்கியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே பதுங்கியிருக்கும் இடத்தை தனிப்படை போலீசார் நெருங்கிவிட்டதாக தற்போது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் ரவுடி சம்போ செந்திலை நெருங்கியிருக்கிறது தனிப்படை. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சம்போ செந்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தனிப்படை அவரை நெருங்கியிருக்கும் அண்மை செய்தி இது. இப்பொழுது நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்முடன் இணைகிறார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தீவிரமாக தேடப்பட்டு வந்த சம்போ செந்திலை தனிப்படை நெருங்கி இருக்கிறது என்ற செய்தி குறித்த உங்களின் விரிவான தகவல் அறிக்கையை சொல்லலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக காவல்துறையால் சொல்லப்படக்கூடிய ரவுடி சம்போ செந்தில் தலைமறைவாக இருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் சம்போ செந்திலை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக டெல்லி, மும்பை, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவரை தேடுதலுக்கான வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாமா என சந்தேகமும் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அவரை பிடிப்பதற்காக அங்கு முகாமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நொய்டா வழியாக அவர் நேபாளம் தப்பி செல்ல முயன்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தனிப்படை போலீசார் அவரை நெருங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் சம்போ செந்தில் இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறது. அவர்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடிகளை ஒன்றிணைத்து பணம் பட்டுவாடா செய்ததாகவும் பல்வேறு ரவுடிகளை ஒன்றிணைக்கக்கூடிய முக்கிய பணியை அவர் ஆற்றியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் ரவுடி சம்போ செந்தில் கைதானால் இந்த வழக்கில் பல்வேறு தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுப்பிரமணியன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த சம்போ செந்திலை நெருங்கியிருக்கிறது தனிப்படை என்ற அண்மை செய்தி. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.